ஒரு மைக்ரோஸ்கோப் ஓட மேஜர் டார்கெட் என்ன, செல்ஸை அதை ஜூம் பண்ணி காமிக்கிறது. செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே செல்ஸுக்கு வந்து கலர் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியணும். த மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நார்மலாக ஒரு லிவிங் செல் அதில் பிக்மெண்ட்ஸ் இருந்தால் ஒழிய, ஓகேவா, பிக்மெண்ட் கண்டெய்னிங் செல்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். பிக்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்ஸில் கலர் இருக்கும், கலர் தெரியும். அதர்வைஸ் த மோஸ்ட் ஆஃப் த ஆர் த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் கலர்லெஸ், இல்லையா? நம்ம இன்னைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் நம்ம கண்ணால். நீங்கள் இப்போ இது பார்க்குறீங்க, இந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியுது, இல்லை இந்த டஸ்டர் தெரியுது. நான் நிற்கிறது உங்களுக்கு தெரியணும்னா உங்கள் கண் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். லைட் சோர்ஸு என் மேலே படுது, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வேவ் லென்த் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் அப்சர்வ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் எமிட் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் என்ன பேசிக்காக வேணும்? கலர். நான் இன்விசிபிளாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் கலர்லெஸ், உங்களுக்கு நான் தெரியவே மாட்டேன். ஆக்சுவலி மைக்ரோஸ்கோப் வேலை செய்யணும்னா இட் ஷுட் ஹாவ் சம் கலர். த ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக ஒரு கலர் இருக்கணும், ஆர் ஒரு பிக்மெண்ட் இருக்கணும், இல்லை ஒரு டென்சிட்டி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சம் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் தான் கலர். ஒரு பார்ட்டிக்கிளுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கிள், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் we can observe the particular object clearly in the microscope. அந்த கான்ட்ராஸ்ட்னஸ் இல்லை அப்படின்னா நமக்கு மொத்தமாக ஒரு இன்விசிபிள் ஸ்பெசிமனாக தான் நமக்கு அது மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட்னஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் ஒரு கிளியரான இமேஜை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் நமக்கு அவைலபிள். அந்த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான். சேம் பிரின்சிபல் தான். ஒரு லைட் சோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், செட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஒரு ஸ்டேஜ், அதுக்கு மேலே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிமன் வைக்க போகிறோம், ஐபீஸ், ஃபைன். பட் இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். செகண்ட் டைப் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். அதுக்கப்புறமா ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இது மூணும் பிலாங்ஸ் டு லைட் மைக்ரோஸ்கோப். இது இல்லாமல் இன்னொரு பெரிய கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் கால்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பிலாங்ஸ் டு காமன் காம்பவுண்ட் லைட் மைக்ரோஸ்கோப். இது மூணுலேயும் சோர்ஸ் வந்து நமக்கு லைட் சோர்ஸ் வந்து ஒன்று எல்இடியாக இருக்கும், இல்லைனா சிஎஃப்எல்லாக இருக்கும், இல்லைனா சன்லைட்டாக இருக்கும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதில் இது வந்து இதை விட ரொம்ப அட்வான்ஸான டைப். இங்கே நம்ம காமன் பல்பு யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது எலக்ட்ரான்ஸ். காமன் லைட்டை விட எலக்ட்ரான்ஸ் ஏன் பெட்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதை திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ வேவ் லென்த் கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரிசால்விங் பவர் அதிகமாக இருக்கும். காமன் லைட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த சோர்ஸோட லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எலக்ட்ரான்ஸோட அந்த ட்ராவல் பண்ணுற வேவ் லென்த் அந்த நேனோமீட்டர் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த நார்மல் லைட். அதனால் என்ன ஆகும்? ரிசால்விங் பவர் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. பெட்டர் மேக்னிஃபிகேஷன், பெட்டர் ரெசல்யூஷன் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to complete the light microscope types: bright field, dark field and phase contrast. So what is bright field? அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. பிரைட் ஃபீல்டு நாம் ஸ்டேஜில் வைக்க போகிற அந்த ஸ்பெசிமன், அந்த ஸ்பெசிமனுக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லை அந்த ஸ்பெசிமன் நம்ம எங்கே வைக்கிறோமோ தட் இஸ் வாட் கால்ட் ஃபீல்டு. பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னா உங்களோட என்டையர் ஸ்லைடும் பிரைட்டாக உங்களுக்கு அங்கே தெரிய போகுது. உங்களோட என்டையர் கிளாஸ் ஸ்லைடும் நீங்கள் ஐபீஸில் வச்சு பார்க்கும்போது என்டையர் ஃபீல்டும் பிரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா தட் இஸ் வாட் கால் பிரைட் ஃபீல்டு லைட் மைக்ரோஸ்கோப். பிரைட் ஃபீல்ட் லைட் மைக்ரோஸ்கோப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேஜர் ப்ராப்ளம், நீங்கள் மொத்தமாக லைட் சோர்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஸுக்கு அங்கே கலராக பிக்மெண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் கான்ட்ராஸ்ட்னஸ் அங்கே இருக்காது. கான்ட்ராஸ்ட்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே அங்கே தெரியாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அப்படின்னா யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் சம்திங்.
இந்த ஸ்பெசிமனில் இருக்கிற அந்த செல்ஸை இல்லை உங்களோட சாம்பிளோட கான்ட்ராஸ்ட்னஸை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா we can go for staining. So what is staining over here? நாம அந்த செல்ஸை கில் பண்ணி ஒரு சர்ஃபேஸில் ஒரு கிளாஸ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே we are going to add some stains. இந்த ஸ்டெய்னிங் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த சாப்டரோட எண்டில் சைட்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ்னு ஒரு டாபிக் படிப்போம். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஆக்சுவலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் as I told you பயோமாலிகுல்ஸ். நிறைய மாலிகுல் இருக்குது. அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது, செல் வால், செல் மெம்பரேன். இதில் ஒன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக பார்த்தா மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு செல்லில் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ். மேஜர் குரூப் வந்து தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்படின்னா ஒரு செல்லோட இந்த என்டையர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செல்லெல்லாம் எடுத்து ஒரு சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கலர் அங்கே ஆட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்டெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் வயலட்டோ இல்லை மெத்திலின் ப்ளூவோ சாஃப்ரானினோ இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த செல் ப்ரிப்பரேஷன் மேலே ஊற்றினா என்ன ஆகும், ஒரு வித்தின் 1 or 2 minutesல இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷனில் ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது என்ன ஆகும், ரெண்டும் ஜாயின் பண்ணி ஒரு கலர் டெபாசிட் அங்கே மாறும். அது இந்த மாலிகுல்ஸோட டென்சிட்டியை பொறுத்து அது ஒரு அமௌண்ட் ஆஃப் கலர் அது எடுத்துக்கும். ஸோ தட் இட் வில் பி அப்பியர்ஸ் அஸ் ஆர் இட் வில் டேக் சம் கலர். இந்த கலர் எடுத்துக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே லைட் மைக்ரோஸ்கோப்பில் பிரைட் ஃபீல்ட் லைட் மைக்ரோஸ்கோப்பில் இட் இன்க்ரீசஸ் த கான்ட்ராஸ்ட்னஸ் ஆஃப் த பர்டிகுலர் இன்டர்னல் செல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வரைக்கும் இன்விசிபிளாக இருந்த அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம கலர் கொடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இன்விசிபிளாக இருந்தேன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் நான் இப்போ ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறேன், பிளாக் கலர் மார்க்கர் கையில் வச்சுருக்கிறேன். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த கலர்ஸ் வில் கிவ் சம் கான்ட்ராஸ்ட்னஸ் டு த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி நம்ம செல்ஸ்க்கு இங்கே நம்ம கான்ட்ராஸ்ட்னஸ் கொடுக்குறோம் வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டெய்னிங். ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஈஸியாக அங்கே அப்சர்வ் பண்ணலாம். பட் இந்த பாயிண்ட் மேஜர் பாயிண்ட் நான் முதலே சொன்னதான் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. இங்கே நாம் செல்லை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டெயின் பண்ண முடியும். ஃபிக்ஸிங் அப்படிங்கிறப்பவே அது என்ன ஆகிடுதப்படுது, செல் லீட்ஸ் டு டெத். ஃபிக்ஸிங் நாங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes நம்ம காமிப்போம். அப்படின்னா என்ன ஆகும், செல் வந்து டெட் ஆகி அதில் அப்படியே ஒரு லேயராக அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ செல்லை கில் பண்ணாமல் we cannot fix. அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம உயிரோடு இருக்கிற செல்ஸை நம்ம பார்க்கல, கில் பண்ண, ஸ்டெயின் பண்ண, ரெடி பண்ண அந்த செல்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ we cannot observe the live samples in the bright field microscope. ஏன் லைவ் சாம்பிள்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாது, நான் முதல்ல சொன்னதான் அங்கே கான்ட்ராஸ்ட்னஸ் இருக்காது. லைவ் சாம்பிள்ஸ் இங்கே அப்சர்வ் பண்ணலாம். எப்போ அப்சர்வ் பண்ணலான்னா அந்த செல்லுக்கே ஏதாவது கலர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரலினா பார்க்குறதுக்கே அது க்ரீன் கலரில் ஸ்பைரலாக இருக்கும். அதில் ஏற்கனவே க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை எடுத்து நீங்கள் லைவ் செல் வச்சு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற செல்ஸே யூ கேன் அப்சர்வ். யூக்லினா, வால்வாக்ஸ் அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் லைவ் சாம்பிள்ஸை நம்ம அங்கே பார்க்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஆர் கலர்லெஸ். அந்த கலர்லெஸ் செல்ஸை நம்ம ஸ்டெயின் பண்ணாலே பார்க்க முடியாது. ஸ்டெயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட். ஃபிக்ஸ் பண்ணால் யூ ஆர் கோனா see only the dead cells. ஃபைனா? ஃபைன். அடுத்த டைப் வந்து டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். டார்க் ஃபீல்டு அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஃபீல்டு வந்து இப்போ டார்க்காக இருக்க போது உங்களோட ஆப்ஜெக்ட் இல்லைனா உங்களோட சாம்பிளோட அந்த ஸ்பெசிமனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் அங்கே இலுமினேட் ஆகி கிளிஸ்டரிங்காக அங்கே உங்களுக்கு தெரிய போகுது. டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்புக்கு புதுசாக நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் கண்டென்சர் பக்கத்தில் நாம் ஒரு சின்ன ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டருக்கு பேர் பேட்ச் ஸ்டாப் ஃபில்டர் ஆர் பேட்ச் ஸ்டாப் கேரியர். கண்டென்சர் பக்கத்தில் அதை ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்.
இது வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இதை வந்து நம்ம கண்டென்சருக்கு மேலே ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த லைட் அந்த கண்டென்சர்லேருந்து பாஸ் ஆகிற லைட்டை மேக்ஸிமம் லைட்டை ஸ்டாப் பண்ணிடும். இதிலேருந்து ரிலீஸ் ஆகிற லைட்டை ஒரு கோன் மாதிரி ஒரு பின் பாயிண்டட் லைட் மாதிரி அது பாஸ் பண்ணோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் அதோட பெரிஃபரலில் போயிட்டு அந்த லைட்டு ஹிட் பண்ணுற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னு என்னாகும், உங்களோட ஸ்லைடில் ஆப்ஜெக்ட் சுற்றி இல்லை அதோடைய பெரிஃபரல் ஏரியாவில் லைட் பட்டதுன்னா இது மட்டும் கிளிஸ்டர் ஆகி தெரியும், ஃபீல்டு டார்க்காக தெரியும், ஆப்ஜெக்ட் உள்ளே அவ்வளோவா தெரியாது. பட் அதோட எட்ஜஸ் அதோட ஏரியா மட்டும் கிளிஸ்டரிங்காக நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பேர் டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைட் ஃபீல்டில் என்டையர் ஃபீல்டும் பிரைட்டாக இருக்கும், டார்க் ஃபீல்டில் நார்மல் ஃபீல்டு பட் அதை டார்க்காக நம்ம ஆக்க போகிறோம். அதில் டார்க் ஆக்கிறதுக்காக நம்ம எதுவும் ஸ்டெயின் எதுவும் ஊற்றலை, நார்மல் ஃபீல்ட். அதுக்கு நம்ம லைட் சோர்ஸ் போகாமல் நம்ம பார்த்துக்கிறோம். டைரெக்டாக நம்மளோட லைட் சோர்ஸை ஒரு பின் பாயிண்டட் கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் பேட்ச் ஸ்டாப் கேரியர் ஆர் பேட்ச் ஸ்டாப் ஃபில்டர். அந்த ஃபில்டர் என்ன பண்ணுது, லைட்டை ஸ்டாப் பண்ணி ஒரு கோன் மாதிரி நம்மளோட ஆப்ஜெக்டோட பெரிஃபரல் எட்ஜஸ் பக்கத்தில் போகிற மாதிரி அதை நம்ம டைரக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அதனால் நம்ம ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் மட்டும் நமக்கு கிளிஸ்டரிங்காக ஒரு மாதிரி பளபளன்னு தெரியும். ஸோ இதில் பிரைட் ஃபீல்டில் இல்லாத அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். பிரைட் ஃபீல்டு மாதிரி இங்கே செல்லை கில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் கூட டைரெக்டாக நம்ம செல்லை தவிர மிச்சம் எல்லாத்தையும் டார்க் ஆக்கிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக செல் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நமக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ தட் இஸ் வாட் யுவர் சாம்பிள். ஓகேவா? ஸோ இங்கே நோ நீட் டு கில் த சாம்பிள், நோ நீட் டு கில் த செல். அப்படின்னு என்ன அர்த்தம், யூ கேன் அப்சர்வ் த லைவ் செல்ஸ் இன் த டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். ஃபைன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் ஃபீல்டில் ஒன்லி த பெரிஃபரல் ரீஜியன் மட்டும்தான், அந்த கிளிஸ்டரிங் அந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். கிளியராக உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு டிஸ்டிங்யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்னொரு டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கால் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறதுல இன்னொரு டைப் ஆஃப் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஃபேஸ் பிளேட். ஃபேஸ் பிளேட் அப்படிங்கிறதும் நம்ம டார்க் ஃபீல்டில் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு பேர் தான் ஃபேஸ் பிளேட். ஓகேவா? இதுவும் ஒரு லென்ஸ் மாதிரி தான், கண்டென்சர் பக்கத்தில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபேஸ் பிளேட் அப்படின்னா வேறு வேறு ஃபேஸஸில் அது லைட்டை ரெடி பண்ணும். லைட்டை தின் ஃபேஸ், திக் ஃபேஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணும். வேறு வேறு ஃபேஸஸில் லைட் போய் அங்கே ஆப்ஜெக்டில் ஹிட் பண்ணும்போது ஆப்ஜெக்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல், அது உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், இல்லை ப்ரோகேரியேட்டாக இருந்தால் நியூக்ளியாய்டு இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும். ஒன்றுக்கும் வேறு வேறு டென்சிட்டி, வேறு வேறு திக்னஸ் இருக்கும். நான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாத ஞாபகம் வச்சிங்க, டென்சிட்டி. செல்லோட டென்சிட்டி, அந்த செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோட டென்சிட்டியை நாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இல்லை அந்த டென்சிட்டின்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேறு வேறு ஃபேஸஸில் லைட் இங்கே ஃபேஸ் பிளேட்டு தாண்டி வரும்போது இங்கே ஒரு மாலிகுல் மேலே இல்லை ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மேலே அந்த லைட் படுது. திக் லைட் படும்போது ஒரு டென்சிட்டியில் அது வெளியில் ரிலீஸ் ஆகும், தின் லைட் படும்போது ஒரு டென்சிட்டியில் வெளியில் லைட் ரிலீஸ் ஆகும். இது க்ரியேட் பண்ணுற இந்த வேரியேஷனில் ஈவன் த டிரான்ஸ்பரண்ட் சாம்பிளில் கூட நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கிளியராக அங்கே பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் ஸ்டெயின் பண்ணி நம்ம கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலை, அந்த டென்சிட்டி ஃபேஸஸை சேஞ்ச் பண்ணுறதுனால we are increasing the contrast. அதனால் we are going to observe the samples in the particular microscope. ஸோ இந்த டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பேர் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ நம்ம இது வரைக்கும் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன பார்த்தோம், வாட் இஸ் மைக்ரோஸ்கோப், லென்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லைட்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கப்புறமா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, அதில் மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட மேஜர் டைப்ஸ் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப். இது எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதை விட பெட்டரான மைக்ரோஸ்கோப் இருக்குதா அப்படின்னா எஸ், அவைலபிள். அதுதான் தட் இஸ் வாட் கால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான்
மைக்ரோஸ்கோப். இதுக்கும் நார்மல் லைட் மைக்ரோஸ்கோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதோட பேர்லேயே இருக்குது. லைட் மைக்ரோஸ்கோப் they are going to use light as a source. பல்பையோ சிஎஃப்எல் எல்இடி பல்பையோ இல்லை சன்லைட்டையோ லைட் சோர்ஸாக யூஸ் பண்ண போகுது. பட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் we are going to use electrons. ஸோ அப்படின்னா இங்கே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸ் ஜெனரேட்டர், எலக்ட்ரான்ஸை நார்மல் கிளாஸ் லென்ஸை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ஸை ஒரு இடத்துலேருந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் ஜெனரேட்டர் உங்கள்கிட்ட இருக்குது. இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வரும்போது ஒரு நார்மல் கிளாஸ் லென்ஸை வச்சு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கண்டென்சர் வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யூ நீட் அ மேக்னெட்ஸ், ஹை பவர் மேக்னெட்ஸை வச்சு தான் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் கண்டென்சர். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பெசிமன் வைக்கிற ஸ்டேஜ் ஆர் ஸ்பெசிமன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேருந்து அதே பிரின்சிபல் தான். எலக்ட்ரான்ஸ் ஒரு சோர்ஸ்லேருந்து வருது, நம்ம மேக்னெட்ஸை வச்சு அதை கண்டென்ஸ் பண்ணுறோம், ஸ்பெசிமனில் படுது, எலக்ட்ரான்ஸ் அது வழியாக வந்து ஜூம் ஆகி உங்களுக்கு தெரியுது. இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் அதை கண் வச்சு பார்த்துட்டிங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களோட கண் டேமேஜ் ஆகிடும், பிரெயின் காலி ஆகிடும். ஸோ டைரெக்டாக வி கேனாட் சி த எலக்ட்ரான்ஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் உங்களுடைய கண்ணையும் டேமேஜ் பண்ணிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? we are going to create a image on a screen. நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளோரோசன்ட் ஸ்க்ரீனில் தான் நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம். இல்லை இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் மானிட்டரில் நம்ம அந்த ஜூம் பண்ண இமேஜஸை நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்பெசிமன் வச்சுட்டு நம்ம மிஷினை ஆப்ரேட் பண்ணால் நம்மளோட ஜூம் பண்ண இமேஜ் எங்கே தெரியும்? கம்ப்யூட்டர் மானிட்டரில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி கம்ப்யூட்டர் மானிட்டர் எதை ரீட் பண்ணி கொடுக்குது? ஒரு ஃப்ளோரோசன்ட் ஸ்க்ரீனில். அந்த ஃப்ளோரோசன்ட் ஸ்க்ரீன்கிறது என்ன? அந்த எலக்ட்ரான்ஸோட அந்த கான்ட்ராஸ்ட்னஸை ரீட் பண்ணி அது ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அதை நமக்கு அந்த ஃப்ளோரோசன்ட் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணோம். அதிலிருந்து கம்ப்யூட்டர் நமக்கு அதை விசிபிளாக நமக்கு வெளியில் அந்த ஜூம்டு இமேஜை, அந்த மேக்னிஃபைடு இமேஜை நமக்கு காமிக்கும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எப்படி லைட் மைக்ரோஸ்கோப்போட பெட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா 1000 டைம்ஸ் நம்ம மேக்னிஃபை பண்ணலாம்ன்றப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லைட் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு ஆப்ஜெக்டை 1000 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மினிமம் 1,00,000 டைம் நம்ம அதை மேக்னிஃபை பண்ணலாம் ஒரு ஆப்ஜெக்டை. அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளோட ஒரு ஹேர் எடுத்து அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹேரில் இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் செல்ஸையும் நம்ம அங்கே அப்சர்வ் பண்ணலாம். ஒரு செல்லை எடுத்து கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கும், அதில் இருக்கிற ரைபோசோம் எப்படி இருக்கும்ன்ற கூட நம்ம இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ஃபைன். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அகெயின் there are 2 types of electron microscope available. நிறைய டைப்ஸ் அவைலபிள். பட் நமக்கு சிலபஸில் இருக்கிறது 2 மேஜர் டைப். ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு மீனிங் இருக்குது. ஒரு ஸ்பெசிமன் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் அது வழியாக லைட் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி இட் இஸ் கோன் கிரியேட் அ virtual image or it is going to create a magnified image. Transmission. Scanning electron microscopy அப்படின்னா இந்த ஸ்பெசிமன் வழியாக அது டிரான்ஸ்மிட் ஆகாது. இந்த ஸ்பெசிமனுக்கு மேலே அந்த எலக்ட்ரான்ஸ் பட்டு ஸ்கேட்டர் ஆகி இட் இஸ் கோன் கிரியேட் த மேக்னிஃபைடு இமேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சர்ஃபேஸை மட்டும்தான் இட் இஸ் கோன் மேக்னிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்டை பிடிச்சி நீங்கள் அதில் அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸை மட்டும் அது மேக்னிஃபை பண்ணி உங்களுக்கு காமிச்சதுன்னா தட் இஸ் வாட் கால்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி காமிக்கும்? எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகி அது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் காமிச்சது தட் இஸ் வாட் கால்ட் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்னு டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். இதை விட இதில் ரெசல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி, ரிசால்விங் பவர் ரொம்ப ஜாஸ்தி, மேக்னிஃபிகேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. பட் அகெயின் திரும்பவும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தெர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு செல் நீங்கள் ஸ்டடி பண்ணணும், அதோட சர்ஃபேஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போதும். பட்
செல் உள்ளே பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்னா செல்லை யூ ஹவ் டு மேக் இட் இன்டு ஸ்லைசஸ் இல்லையா? ஒரு செல் இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ளே இருக்க நியூக்ளியஸையோ இல்லை மைட்டோகாண்ட்ரியாவை நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னு வச்சிங்க. இதை அப்படியே தூக்கி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வைக்க முடியாது. ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, இங்கே பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரான்ஸ் கோனா ஹிட் த பர்டிகுலர் சாம்பிள். ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டைரெக்டாக உங்களோட ஆப்ஜெக்டை ஹிட் பண்ண என்னாகும், உங்களோட செல் செதறிடும், உங்களோட சாம்பிள் அங்கே செதறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணணும் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு கோ ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாம்பிள். உங்களோட சாம்பிளை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு இல்லைன்னா பல்லாடியம் மெட்டலில் அதை நம்ம டிப் பண்ணி இல்லை அது ஒரு கோட் மாதிரி அந்த செல்லில் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ அது என்ன பண்ணோம், இதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மேலேயும் ஒரு மோல்டு மாதிரி அந்த கோல்டு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணுற இமேஜ் அந்த கோல்டுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இல்லை அது வழியாக பெனிட்ரேட் ஆகி கிடைக்கிற நமக்கு இமேஜ் தான். ஏன்னா கோல்டு கேன் வித்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் ஹிட் பண்ணால் கூட அந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம கோல்டு இல்லைன்னா பல்லாடியம் இங்கே சூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம இந்த சாம்பிளை நம்மளோட ஸ்பெசிமனை ஃபிக்ஸ் பண்ணி அதை இம்மர்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்பெசிமனை நம்ம ரெடி பண்ணிடுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்மிஷனில் உள்ளே போது லைட் பெனிட்ரேட் ஆகுது. பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரொம்ப தின் ஸ்லைசஸாக இருக்கணும். ஸோ நம்ம செல்லை அந்த மோல்டு ரெடி பண்ணிவிட்டு டைமண்ட் நைஃப் வச்சு அதை லேயராக நம்ம கட் பண்ணுறோம். அதில் ஒரு ஸ்லைசஸாக எடுத்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ப்ளேஸ் பண்ணுறோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை we are going to observe it in the microscope. நாம் இதுக்கப்புறமா பார்க்க போகிறது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸை we are going to scan with the help of electrons. ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே என்ன பண்ணுது, சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம இன்னொரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும், செகண்டரி எலக்ட்ரான்ஸ். ஸோ வாட் இஸ் செகண்டரி எலக்ட்ரான்ஸ் ஓவர் ஹியர்? டைரெக்டாக எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் பட்டுட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் மோதுற அந்த ஸ்பீடில் வேகத்தில் இட் வில் கிரியேட் சம் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் இதுலேருந்து திரும்ப எமிட் ஆகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செகண்டரி எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணி அதை மேக்னிஃபை பண்ணி அதை ஒரு இமேஜாக நம்ம ஒரு ஃப்ளோரசன்ட் சர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணி அதை நம்ம மானிட்டரில் பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் மேக்னிஃபைடு இமேஜ் ஃப்ரம் த பர்டிகுலர் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அந்த ஆப்ஜெக்டில் நம்ம டைரெக்டாக எலக்ட்ரான்ஸை நம்ம அடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்டை பிடிச்சி இல்லை ஒரு வார்ம் பிடிச்சி நம்ம அந்த சர்ஃபேஸில் நம்மளோட ஸ்டேஜில் வச்சுட்டு எலக்ட்ரான்ஸ் அதில் பாஸ் பண்ணால் அது அந்த பவர் எலக்ட்ரான்ஸோட பவர் தாங்காமல் அது சின்னதாக சிதறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியலை ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியலில் நம்ம அதை கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோல்டு அண்டு பல்லாடியம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியலில் அந்த சர்ஃபேஸை நம்ம கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரான்ஸ் அதில் பாஸ் பண்ணோன்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸ்லேருந்து we are going to create the particular image called virtual image or the fluorescent image. அதுக்கு பேர் தான் அந்த ஃபைனல் அவுட்புட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு கிடைக்குது. ஸ்கேனிங் எலக்ட்ரானுக்கும் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரானுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே சர்ஃபேஸை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை முழுசாக நம்ம இங்கே வைக்கலாம், ஒரு புழுவோ இல்லை ஒரு இன்செக்டோ ஒரு செல்லையோ நம்ம முழுசாக வைக்கலாம். பட் அதில் சர்ஃபேஸை மட்டும்தான் இது நமக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கும். தட் இஸ் வை we are calling this as ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சர்ஃபேஸை மட்டும் ஸ்கேன் பண்ணி அது காமிக்கும். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஹோல் ஆப்ஜெக்டை நம்ம அங்கே வைக்க முடியாது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம சின்ன ஸ்லைசஸாக வெரி மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைசஸாக கட் பண்ணி தான் வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த என்டையர் ஆப்ஜெக்டில் அங்கே எலக்ட்ரான்ஸ் உள்ளே பாஸ் பண்ணி போகாது. சின்ன ஸ்லைசஸாக நம்ம வைக்கும்போது அது வழியாக எலக்ட்ரான்ஸ் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகி போக முடியும். அதனால் டிரான்ஸ்மிட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை அதோட லேயர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்கேனிங் எலக்ட்ரான்ஸ்கோப்பில் சர்ஃபேஸோட அந்த டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபைன்.
இது வரைக்கும் நம்ம நிறைய மைக்ரோஸ்கோப் டீடைல்ஸ் பார்த்தோம். லைட் மைக்ரோஸ்கோப், அதில் பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேனிங் அண்டு டிரான்ஸ்மிஷன். இதில் ஒன்றுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்சைஸாக சொல்லிடுறேன். லைட் மைக்ரோஸ்கோப்பில் மேஜர் சோர்ஸ் அங்கே இருக்கிற லைட் சோர்ஸ் தான். சிஎஃப்எல் இல்லைனா எல்இடி பல்ப் இல்லைனா நார்மல் சன்லைட் தான் அங்கே யூஸ் பண்ணுறோம். அதோட வேவ்லென்த் வந்து கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நமக்கு அங்கே ரெசல்யூஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அது கிரியேட் பண்ணுற இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுற செல் டைப் பண்ண லைட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம 3 டைப் பார்த்தோம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் 2 டைப் பார்த்தோம். டிரான்ஸ்மிஷன், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இங்கே பிரைட் ஃபீல்ட், டார்க் ஃபீல்ட் அண்டு ஃபேஸ் கான்ட்ராஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 3க்குமே லைட் சோர்ஸ் வந்து நார்மல் எல்இடி ஆர் நார்மல் பல்ப் அண்டு சன்லைட் தான். இங்கே பிரைட் ஃபீல்டு எப்படி மற்ற இதுலேருந்து டிஃபர் ஆகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே யூ ஹவ் டு கில் த ஸ்பெசிமன். ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிரைட் ஃபீல்டில் அங்கே பார்க்க முடியும். பட் டார்க் ஃபீல்டையும் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்லேயும் லைவ் செல்ஸை நம்ம பார்க்க முடியும். இங்கே கண்டிப்பாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா எவ்வளோ கில் த செல்ஸ். ஏன்னா அதில் நம்ம இன்னொரு கோட்டிங் வேறு கொடுக்க வேண்டியிருக்குது, அதை சின்னதாக ஸ்லைஸ் பண்ண வேண்டியிருக்குது. கண்டிப்பாக இங்கே ரெண்டுலேயும் கில் பண்ணாமல் we cannot observe the sample. சோர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், இங்கே லைட் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே கிளாஸ் கண்டென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். லைட் மைக்ரோஸ்கோப்பில் கிளாஸ் கண்டென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே மேக்னெட்டிக் கண்டென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டேஜ் வந்து இங்கே கிளாஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். இங்கே அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்டில் தான் நம்ம அங்கே இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சர்ஃபேஸில் தான் நம்ம சாம்பிளை ப்ளேஸ் பண்ண முடியும். லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம நார்மலாக அப்சர்வ் பண்ணுறோம், நம்ம ஸ்பெசிமன் வைக்கிற இடம், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஏர். ரொம்ப ஹையஸ்ட் மேக்னிஃபிகேஷன், நீங்கள் 100x யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆயில் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணுவோம். ஆயில் எதுக்காக அப்படின்னா, இது உங்களோட ஸ்லைட், இங்கே உங்கள் சாம்பிள் இருக்குது, உங்களோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம ஏர் இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஏர் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மீடியம், இது கிளாஸ் மீடியம், இது ஒரு சாலிட் மீடியம். லைட் இங்கேருந்து பாஸ் ஆகுது, இதுலேருந்து டிஃப்ராக்ட் ஆகி லைட் இங்கே போகணும். ஸோ இங்கேருந்து டிஃப்ராக்ட் ஆகி போகிறது, ஏரில் போகும்போது இன்னும் டிஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்டட் இமேஜ் அங்கே அது க்ரியேட் பண்ணாது உங்களோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸில். ஸோ இங்கே இந்த டிஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 மீடியத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இதில் ஒரு ட்ராப் ஆயில் வைக்கிறோம். இதுக்கு ஆக்சுவலாக நிறைய டைப் ஆஃப் ஆயில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணலாம். இம்மர்ஷன் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை அந்த லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோமோ அந்த பாயிண்டில் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் வச்சோம் அப்படின்னா அந்த ஆயில் அந்த லென்ஸையும் அந்த ஆப்ஜெக்டோட அந்த பாயிண்ட்டையும் அதை கனெக்ட் பண்ணிவிடும். இதனால் என்ன அவாய்ட் பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல ஏரோட இன்டர்ஃபேஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே ஏர் இல்லாதனால இந்த லென்ஸையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி அந்த ஆயில் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணும். லென்ஸை நம்ம டைரெக்டாக ஆப்ஜெக்டில் போய் முட்டிட்டு நம்ம பார்க்க முடியாது. என்ன ஆகும், லென்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான லென்சஸ்னால் ஒரு லென்ஸோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபீஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்லைடில் வச்சு டச் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்லைடும் உடஞ்சிரும், லென்ஸும் உடஞ்சிரும், அவ்வளோதான், 10,000 ரூபீஸ் நமக்கு அவுட். ஸோ அந்த டேமேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ட்ராப் ஆயில் வைக்கிறோம். ஆயில் வந்து அந்த லென்ஸையே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு க்ளோஸ்ட் இன்டர்ஃபேஸாக அதை மாற்றுது. ஸோ நார்மலாக லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மீடியம் வந்து ஏர் இல்லைன்னா ஆயில். அது மூலமாக தான் நம்ம அந்த மீடியம், அந்த பார்க்குற அந்த அப்சர்வ் பண்ணுற மீடியம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் என்ன காஸ் பண்ணும், எலக்ட்ரான்ஸை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ண போகிறோம். அங்கே ஏர் இருந்துச்சுன்னா, ஏருங்கிறது என்ன, வாட் இஸ் ஏர், இட் இஸ் அ அட்மாஸ்பியரிக் ஏர். அப்படின்னா என்ன, மேடப் ஆஃப் பார்ட்டிக்கிள். அதில் நிறைய கேஸஸ் இருக்குது, நிறைய பார்ட்டிக்கிள் இருக்குது. கேஸஸ்னால் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ்னால் மேடப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ. ஸோ கேஸ் இல்லை ஏர் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஏர்லேயே எலக்ட்ரான்ஸ் போய் திரும்ப போய் முட்டும், ஸ்கேட்டர் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஏரோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய பாயிண்ட்
you have to create a vacuum. உங்களோட சாம்பிள் வைக்கிற அந்த ஏரியா எப்படி இருக்கும்? வேக்குவமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகிற அந்த இடத்துல உங்கள் சாம்பிளை தவிர வேறு எந்த எலக்ட்ரான்ஸும் அங்கே இருக்காது. வேறு எந்த ஏரியாவும் அந்த ஏரியாவில் வேறு எந்த ஆப்ஜெக்டும் இருக்காது. டைரெக்டாக உங்கள் எலக்ட்ரான்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுற எலக்ட்ரான்ஸ் கோனா ஹீட் யுவர் சாம்பிள். கோல்டு ஆர் பல்லாடியம் கோட்டட் சாம்பிளில் தான் அது டைரெக்டாக ஹீட் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ வேக்குவம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் ஏர் ஆர் ஆயில் தான் மீடியம். இங்கே வேக்குவம் யூ கோனா கிரியேட் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஃபைன். வேறு என்ன இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் அரவுண்ட் 2 நானோமீட்டர். அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை இட் கேன் சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்டிங்யூஸ் பண்ணி அதெல்லாம் காமிக்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஆம்ஸ்ட்ராங் லெவலில் இட் கேன் டிஸ்டிங்யூஸ் த பாயிண்ட்ஸ். ரொம்ப மைன்யூட்டாக ஏரியாஸை கூட அதெல்லாம் டிஸ்டிங்யூஸ் பண்ணி காமிக்க முடியும். மேக்னிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் மைக்ரோஸ்கோப்பில் அட் மேக்ஸிமம் 1000 to 1500 வரைக்கும் தான் நம்மளால் மேக்னிஃபை பண்ண முடியும். இங்கே மினிமம் 1 lakh to 2 lakh டைம்ஸ் நம்ம மேக்னிஃபை பண்ணி அங்கே பார்க்க முடியும். லைவ் செல்ஸை நம்ம இங்கே இந்த 2 சாம்பிளை மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே எங்கேயும் லைவ் சாம்பிள்ஸ் பார்க்க முடியாது. டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஸ்பெசிமன் இன் தட் வே. உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை லேயராக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான் நமக்கு தெரிய வேண்டியது அபவுட் த மைக்ரோஸ்கோப்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், லைட் மைக்ரோஸ்கோப் அதோட டைப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதோட டைப்ஸ், அதோட காம்போனன்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நவ் we are going to see the next topic called cell theory.